என்னைக்கோ ஒரு நாள் சுய இன்பம் பண்ணுறது தவறாகாது. அதுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அது தவறாயிடும். அடிக்ட் ஆகிட்டு நீ விட்டுட்டாலும் தவறாயிடும். புரியுதுங்களா? இப்போ அந்த தம்பிக்கு 19 வயசு, சின்ன பையன். அவனுக்கு ஏன் லீக் ஆகணும் சொல்லுங்கள்? செக்ஸ் பண்ணாதான் லீக் ஆகணும். இதுதான் விந்து வெளியேறுதல் சொல்கிறோம். உடல் உறவு பண்ணாதான் விந்து வெளியே வரணும். இதுதான் இயற்கை. ஆனால் அவனுக்கு தானாகவே ஏன் வருது? தூக்கி எஞ்சி பார்த்து வந்தோடனே அவனுக்கு பயம் வந்துடுது. ஜட்டி நெஞ்சு போச்சு, என்னடா விந்து வந்துச்சேன்னு. அவனுக்கு அந்த ஃபீல் வராதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று சுய இன்பம், ரெண்டாவது அவனுடைய உடம்பு ஹீட்டு, பாடி ஹீட்டு. போதைக்கு அடிமையாகி நரம்புகள் எல்லாம் தளர்ந்துருக்கும். இப்பயே சொல்கிறேன், இளைஞர்கள் அதிகமாக கெட்டு போகிறதுக்கு காரணம், செக்ஸில் வீக்னஸ் ஆகிறதுக்கு காரணம் இந்த போதை தான். இந்த போதைக்கு அடிமையானவர்கள் அனைவருமே சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. உங்களால் இல்லறத்தில் இன்பமாக இருக்கவே முடியாது. இல்லறத்தில் இன்பமாக இருக்கணும், உங்களை நம்பி வர பெண் சந்தோஷமாக உங்க கூட வாழ்க்கையில் நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா போதைக்கு தயவுசெய்து அடிமை ஆகாதீங்க. போதைக்கு அடிமையானவங்க எல்லாம் வயசே பாதி தான், இறப்பே பாதி தான். வெளிப்படையாக சொல்லப்போனால் 60 வயசு 70 வயசு 80 வயசில் ஒரு சாகக்கூடிய ஒரு மனிதன் இந்த போதைக்கு அடிமையாகி லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், குடலில் புண்ணு, அல்சரு, இப்படி உணவு சரியாக சாப்பிட முடியலன்னு சொல்லி 30 வயசு 35 வயசு 40 வயசுலாம் செத்து போகிறாங்க.